ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்ச ஒரு ரெசிபி தாங்க நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லன்ச் பேக் பண்ணுறதுக்காக சாப்பாடு நான் வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். எப்போவுமே நம்ம அடுப்பு கிச்சன் ரொம்ப க்ளீனாக நீட்டாக வச்சுக்கணுங்க. அதுதான் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. பெண்கள் எப்போவுமே தூங்கி எழுந்து வந்ததும் நம்ம அடுப்பை சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் அதை இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம என்ன குழம்புன்னு பார்க்கலாம். நான் வெந்தயத்தை வச்சு தாங்க ஒரு குழம்பு இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன். தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சீரகம், கடுகு இதெல்லாம் தாளிச்சிட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாய், ஒரு 3 காஞ்ச மிளகாய், 10 பல் பூண்டு இது எல்லாமே தாளிச்சிட்டு வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இந்த ரெசிபிக்கு எந்த ஒரு குழம்பு நீங்கள் கிரேவி செஞ்சாலும் வெங்காயம் நல்லா வதங்கும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்குங்க. அந்த குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்குமே கூட எவ்வளோ வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். புளி தனியாக நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வைக்கும்பொழுது ரொம்ப சீக்கிரமாகவே ஊறிடும். அந்த புளிப்பும் நமக்கு அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது. அதுக்காக நான் எப்போவுமே புளி உப்பு போட்டு தான் ஊற வைப்பேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா நமக்கு ஸ்மாஷ் ஆகணும் இல்லைங்களா, அதனால் நான் தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு அப்படியே அதை விட்டுருவேன். அது அதிலேயே நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போடலாம். மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லைங்களா, குழம்பு மிளகாத்தூள் அதுதாங்க. வேறு எதுவும் ஸ்பெஷல்லாம் இல்லை. வெந்தயத்தோட பெனிஃபிட்டெல்லாம் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். நிறைய நம்மளுக்கு பிரச்சனைகளுக்கு வெந்தயம் ஒரு தீர்வு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் தலை முடிக்கு வெந்தயத்தை அரைச்சி போடுங்க, தலை வேறு ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளமாக அந்த மேலே நம்ம பூசுறதை விட நம்ம அதை உள்ளுக்கு எடுத்துக்கும் போது அவ்வளோ பெனிஃபிட்டுங்க. சொல்லப்போனால் டயபெட்டிக்லாம் வெந்தயம் ஒரு நல்ல மெடிசன்னே சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா அவங்க கூட இந்த வெந்தயத்தை வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி குழம்பாவோ, அப்படி இல்லைன்னா நீங்கள் முளைக்கட்டி அதை ஊற வச்சு முளைக்கட்டி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வெந்தயம் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணணும். இது கூட கடுகு எண்ணெய் விட்டு வறுக்கக்கூடாதுங்க. கடுகு வெறும் வாணல்லே வறுத்துட்டு வெந்தயத்தை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சு இந்த மாதிரி குழம்புல போட்டு இறக்கும்போது நல்லா தூவி இறக்கும்போது சூப்பராக வாசனையாக இருக்குங்க இந்த குழம்பு. எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்க, இதை சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள் தான் இது. எங்கள் அம்மா வீட்டில் இப்படி தான் அம்மா செய்வாங்க. அதையே தான் நானும் செய்கிறேங்க. நான் ஸ்பெஷலாக இந்த ட்ரெண்டிங் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்ம அந்த காலத்தில் பாட்டிங்க செஞ்சது, எங்கள் அம்மா செஞ்சது தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப காலையில் நேரத்திலையும் நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. நம்ம புளிக்குழம்பு செய்கிறோம் இல்லைங்களா, அதில் வெந்தயம் அரைச்சி சேர்க்குற மாதிரி தாங்க. குழம்பு ரெடியானதுமே நான் லன்ச்சு பேக் பண்ணிட்டேன் அவங்களுக்கு. நம்ம செஞ்ச வெந்தய குழம்பு இதுக்கு பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு தாங்க ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஃப்ரையும் அதுக்கப்புறம் அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் இட்லி சுட சுட இட்லியும் வெங்காய சட்னி தான் பண்ணியிருந்தேன். நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. எடுத்திருந்தால் இன்னுமே பெருசாக போகும் வீடியோ. அது அவ்வளோவா பெருசாக யாரும் அவ்வளோவா விரும்புறது இல்லையா, எல்லாமே ஷார்ட்டாகவே பார்த்துடுறோம். அதுக்காக நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. டெய்லி ஒரு பழம் சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லதுங்க. அதுலேயும் செவ்வாழை சாப்பிட முடிஞ்சால் கண்டிப்பாக டெய்லி ஒன்று எடுத்துக்கோங்க. நாங்கள் 3 பேரும் டெய்லி ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிடுவோம். முடிகிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த வெந்தய குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.